புதியதாக வாக்காளராக பதிவு செய்த பின் தங்களின் பெயர் மற்றும் விவரம் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். மற்றும் நடப்பு தேர்தலில் தங்களின் பெயர் மற்றும் விவரம் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நமது வாக்குகளை செலுத்த முடியும். ஓட்டர்ஸ் ECI கோவின் என்று டைப் செய்யவும். எலெக்ஷன் கமிஷன் என்பதை தொடவும். லாகின் என்பது தோன்றும். தங்களின் கைபேசி எண்ணை உள்ளிடவும் மற்றும் பாஸ்வேர்ட் உள்ளிடவும். அதன்பின் கேப்சாவை உள்ளிடவும். தங்களின் கைபேசி எண்ணிற்கு வந்த OTP-யை உள்ளிடவும். வாக்காளர் சேவை இணையதளத்திற்கு வந்தபின் கீழே வந்து வாக்காளர் அடையாள அட்டையில் பிறந்த தேதியை மாற்றம் செய்ய ஃபில் ஃபார்ம் 8 என்பதை தொடவும். இருந்தால் செல்ஃப் என்பதை தொடவும். மற்றவர்களாக இருந்தால் அதர் என்பதை தொடவும். பிறகு ஓகே என்பதை தொடவும். பிறகு வாக்காளர் அடையாள அட்டையின் விவரம் காட்டப்படும். பிறகு ஓகே என்பதை வாக்காளர் அடையாள அட்டையில் பிறந்த தேதியை மாற்றம் செய்ய இரண்டாவதாக உள்ளதை தொடவும். வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள விவரங்கள் மற்றும் மற்ற சேவைகள் காட்டப்படும். பிறகு கீழே வந்தால் வாக்காளர் அடையாள அட்டையில் திருத்தம் செய்ய வேண்டியவர். பிறகு கீழே வந்தால் வாக்காளர் அடையாள அட்டையில் பிறந்த தேதியை மாற்றம் செய்ய டாப் என்பதை தொடவும். பிறகு உங்கள் சரியான பிறந்த தேதியை உள்ளிடவும். கீழே வந்து தகுந்த ஆவணத்தை குறிப்பிட்டு அதனை பதிவேற்றம் செய்யவும். தகுந்த ஆவணமாக ஆதார், எரிவாயு, நுகர்வோர் அட்டை, வங்கி புத்தகம், முதல் பக்கம், பாஸ்போர்ட், பிறப்பு சான்று, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், 10வது அல்லது 12வது மதிப்பெண் சான்றிதழ், வாடகை ஒப்பந்தம் மற்றும் விற்பனை பத்திரம் ஆகியவை பெயர் திருத்தம் செய்ய தகுந்த ஆவணமாக பதிவேற்றம் செய்யலாம். கடைசி உறுதிமொழியாக நீங்கள் பிறந்த ஏரியா அல்லது ஊர் பெயரை உள்ளிடவும். கொடுக்கப்பட்ட கேப்சாவை பார்த்து உள்ளிடவும். பிறகு ப்ரீவியூ அண்ட் சப்மிட் என்பதை தொடவும். அதன் பின் வாக்காளர் அடையாள அட்டையில் பிறந்த தேதியை மாற்றத்திற்கு விண்ணப்பித்த பின் விண்ணப்பத்தை சரிபார்த்த பின் சமர்ப்பிக்க வேண்டும். மற்றும் விண்ணப்பத்திற்கான குறிப்பு எண் வழங்கப்படும். அந்த குறிப்பு எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பத்தின் நிலையை அறிய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்.